கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இந்த நாளில் ஆண்டவர் நம்மை எழுப்பி இந்த புதன்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தை காண்பதற்கு கிருபை கொடுத்த தெய்வர்காய் ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுத்து தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்பு பிள்ளைகளே, தெய்வ வார்த்தைகளோடு நாம் இணைவதற்கு ஆண்டவர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் பிரதிபலன் என்ன என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். அதை அறிவதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த புதன்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆண்டவர் இன்றைக்கு சில மிருகங்களில், விலங்குகளில் சிலவற்றை குறித்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். என்னவென்றால், வினோதமாய் அடி வைத்து நடக்குகிறவைகளில் 3 உண்டு, வினோத நடைகள் உள்ளவைகளில் 4 உண்டு. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 29வது வசனம். வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு, வினோதமாய் நடையுள்ளதும் 4 உண்டு என்று சொல்லுகிறார். அவைகள் என்னவென்றால், மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கம். சிங்கம் தன்னுடைய நடைகளை எப்படி கம்பீரமாய் நடத்தும் என்பதை இங்கு நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். அதை போல மனிதனுக்கு ஒப்பாக ஆண்டவர் அதை சொல்லுகிறார். என்னவென்றால், சிங்கத்தின் ஜீவிதத்திலே நாம் எந்த நியமங்களை நாம் கை கொண்டு இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்த்தால், அங்கே என்னாகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுவதை நாம் தியானிப்போம். என்னாகமம் 23:24 சொல்லுகிறது, அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும், பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை பட்சித்து வெற்றுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்து கொள்வதில்லை என்றார். இந்த துஷ்ட சிங்கம், பால சிங்கம். துஷ்ட சிங்கம் என்பது அது தான் பிடித்திருக்கிற இரையை அது சின்ன பின்னமாக்கும் வரை அந்த இரையை விட்டு விலகாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அதை போல இன்றைக்கு மனுஷீக வாழ்க்கையில் துன்மார்க்கமாய் நடக்கிற கேடுள்ள பிள்ளைகள் தங்களுக்கு எது செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ அதை செய்து முடிப்பாவிட்டால் அவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, நித்திரை வராது, அவர்கள் தங்கி தரிக்க மாட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். சில துன்மார்க்கமான குணங்களை உடைய பிள்ளைகள் இந்த துஷ்ட சிங்கத்திற்கு ஒப்பானவர்கள் என்று சொல்லுகிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 14வது அதிகாரம் ஆண்டவர் சொல்லுகிறார். 14வது அதிகாரம் 18வது வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கிடாரியால் உலாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றார். இங்கு அன்பு பிள்ளைகளே, இங்கு சிம்சோனை குறித்து இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் தன்னுடைய பலவீனத்தை நிமித்தம் தன்னுடைய பலத்தை இழந்து விட்டான் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஒரு மனிதன் சிங்கத்தை போல இருந்தாலும்
அவன் நடை கம்பீரமாக காணப்பட்டாலும் அவனுக்குள் பலவீனம் வரும்போது அவன் தன் சுயத்தை இழந்தவனாக காணப்படுகிறான். சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய ஆள்! சிங்கத்தை தாடையை பிளந்து கொன்ற அவன், கையால் எந்தவித ஆயுதமும் இன்றி கொன்ற அவன் அவ்வளவு பெரிய பலசாலி. தன் பலத்தை இழந்ததற்கு என்ன காரணம் என்பதை நாம் இந்த 30வது வசனத்திலே நாம் யோசிக்க முடியும். நீதிமொழிகள் 30:31 சொல்லுகிறது, போர்க்குதிரையும் வெள்ளாட்டு கடாவும் ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. என்னவென்றால் அடுத்து அவர் சொல்லுகிறார், போர்க்குதிரையும் வெள்ளாட்டு கடாவும் ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே என்று சொல்லுகிறார். சிங்கத்தை குறித்து சொன்னார், அடுத்து போர்க்குதிரையை குறித்து அவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம் என்றால், நீதிமொழிகள் 16:14, ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானமுள்ளவனோ அதை ஆற்றுவான். ஒரு ராஜாவின் கோபம் மரண தூதனுக்கு சமானம், அதை ஞானமுள்ளவன் அதை ஆற்றுவான். ஒரு ராஜா தன்னுடைய கோபத்தை காண்பிக்கும்போது அது மரணத்தை கொடுக்கக்கூடிய மரணத்தை சங்கார தூதன் போல அவ்வளவு பெரிய கோபத்தை அவன் பெற்றிருப்பான். அதை தணிக்கிறவன் யார் என்றால் ஞானம் உள்ளவன். இன்றைக்கு ஆதிகால சபைகளிலே ஒரு ராஜாவுக்கு ஆலோசனைக்காரராக மந்திரிமார்கள், குருமார்கள் இருப்பார்கள். ராஜா எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலும் அவர்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய அனுபவத்தை அவர்கள் ராஜாவுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷனுக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தன்னைத்தான் மேன்மை பாராட்டி தன்னைத்தான் பெரிய ஞானி என்று எண்ணக்கூடிய ஒரு மனிதர்கள் மற்றவர்களை காட்டிலும் தாங்கள் பெரியவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை தங்களுக்குள்ளாக வருவித்துக் கொள்வார்கள். சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை. அன்பு பிள்ளைகளே, இந்த வாசகத்தை யார் சொல்லுகிறார்? யாக்கோபின் குமாரனாகிய ஆகோர் என்னும் ஒரு புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை என்னவென்றால், மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், எனக்கு மனுஷருக்கேற்ற புத்தி இல்லை என்று சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லும்போது நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 32வது வசனத்தில், நீ மேன்மை பாராட்டினதனால் பைத்தியமாய் நடந்து துர்சிந்தையுள்ளவனாய் இருந்தாயானால் கையினால் வாயை மூடு. நீ மேட்டிமை உள்ளவனாய் ஆனதினால் பைத்தியமாய் நடந்து துர்சிந்தை உள்ளவனுமாய் ஆனால், அப்படி இருந்தால் உன் கையினால் வாயை மூடு. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், மேட்டிமை என்பது மனிதனுக்கு இருக்கக்கூடாத ஒரு குணம். மேட்டிமை சிந்தை மனிதனை பலவீனப்படுத்தும். மனுஷிய குணங்களிலிருந்து அந்த சிந்தையை அவனுக்கு பிரித்து கொடுக்கும். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, தன் பார்வைக்கு ஞானியாய் இருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கிலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாய் இருக்கலாம். தான் பெரியவன் என்று எண்ணுகிற பிள்ளைகளை நீ பார்த்தாயானால் அவனை காட்டிலும் மூடனை நீ நம்பலாம், அவனை காட்டிலும் மூடன் நல்லவன், அவனை விசுவாசிக்கலாம் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதாவது மேட்டிமை, கர்வம், அகந்தை, இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம்
அங்கு 3வது வசனம் சொல்லுவதை நாம் வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம். கற்பனையை கைக்கொள்ளுகிற ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். அன்பு பிள்ளைகளே, இங்கு ஆண்டவர் சொல்லுக, நீ அவன் சமூகத்தை விட்டு விலகு, துரிதப்படாதே, பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே, அவன் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்வான் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இங்கு துஷ்டன் தன்னைத்தானே மேன்மை பாராட்டுகிற சிந்தை உள்ளவன். அவன் பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே. நீ எந்த காரியத்தை குறித்தும் திட்டமாய் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை குறித்து நீ அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று நினைக்காதே. அவன் தனக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்வான் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அடுத்து யோபுவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 5வது வசனத்தில் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்றால், என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிரமித்து உங்கள் வாயை கையால் பொத்திக் கொள்வீர்கள். என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நான் எப்படி எனக்கு விரோதமாக செயல்பட்ட பிள்ளைகளை குறித்து நான் எரிச்சலடையோ மறுமொழி சொல்லவில்லையோ அதை போல நீங்களும் அமைதியாக இருப்பீர்கள். என்னை கவனித்து பாருங்கள் என்று யோபு கற்றுக் கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளை சற்று யோசிப்போம். அங்கு பவுல் பக்தன் சொல்லும்போது ரோமரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது. ரோமர் 3வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது எல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, வேதவசனம் நம்மை எப்படி போதித்து காண்பிக்கிறது என்பதை சற்று யோசிப்போம். நாம் எந்த நிலையிலும் மேற்றுமை பாராட்டாமல் தகாத விஷயங்களை நம்முடைய வாய்மொழிகளால் பிரதிபலித்து காண்பிக்காமல் இருக்க வேண்டும். நம்மை குறித்து பேசுகிறவர்கள், நம்மை குறித்து எதிர்த்து நிற்கிறவர்கள், நமக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த லோகத்தில் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களைப் போல நாமும் அவர்கள் பேசுவது போல நாமும் பேசினால் நாமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு நாம் உள்ளாக்கப்படுவோம். எனவே ஆண்டவர் சொல்லுகிறார் யோபுவை குறித்து, என்னை கவனித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பேசாதிருப்பீர்கள். அன்பு பிள்ளைகளை, யோபு எவ்வளவு அமைதியாக இருந்தான், எவ்வளவு பதற்றமற்ற ஒரு நிலையில் இருந்தான் என்பதை நாம் எல்லோருமே நன்கு அறிவோம். முடிவாக ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமொழிகள் 30:33 பாலை கடுதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். எந்த நிலையிலும் நாம் வாய்மொழிகளை அடக்க வேண்டும் என்று இந்த போதனை நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை நீதிமொழிகள் 15:18 கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். ஒரு காரியம் நடக்கும்போது பேச்சினால் கோபம் எழும்போது வாதை வருவதற்கு முன்பு, அதாவது வாக்குவாதங்கள் வருவதற்கு முன்பு அந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். நீதிமொழிகள் 16:18 சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 16:28 மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான்,
போல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். அன்பு பிள்ளைகளே, சண்டைக்காரர்களோடு எவ்விதத்திலும் நாம் கலக்கக்கூடாது. அதைத்தான் நாம் படித்தோம் பிரசங்கின் புஸ்தகத்திலே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மிருகங்களை குறித்த அவமானத்தினாலே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நீதிமொழிகள் 17:14 சொல்லுகிறது, சண்டையின் பின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன்பு அதை விட்டுவிடு. சண்டையின் ஆரம்பம் அடைக்கப்பட்ட தண்ணீரை திறந்து விடுகிற மதகை போல இருக்கும். அந்த மதகை திறந்து விட்டால் எவ்வளவு வேகமாய் தண்ணீர் வரும் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். ஆகவே அந்த வேகம் வருவதற்கு முன்பு வார்த்தைகளை நாம் குறுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். அதே நீதிமொழிகளின் புத்தகம் 26வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதுப்பிரியன் சண்டைகளை மூட்டுவதற்கு ஏதுவானவன். வாதுப்பிரியன் சண்டைகளை மூட்டுவதற்கு ஏதுவானவன். எப்படி யோசித்து பார்ப்போம். ஒரு நெருப்பானது எரிந்து முடியும் போது அது கரிக்கு எப்படி ஒப்பு கொடுக்கிறதோ, கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதுப்பிரியன் சண்டைகளை மூட்டுவதற்கு ஏதுவாக இருக்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன என்றால், எந்த நிலையிலும் நம்முடைய சகவாசம் சண்டைக்காரர்களோடு, வாதுப்பிரியர்களோடு, தன்னைத்தான் கர்வம் நான் தான் ஞானே என்று எண்ணுகிற பிள்ளைகளோடு, அகந்தை உள்ளவர்களோடு, மேட்டுமையுள்ளவர்களோடு நம்முடைய சகவாசம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு இருக்கும் என்றால் அந்த இடத்தை விட்டு நாம் உடனே நட்பை துண்டிக்க வேண்டும். அவர்களோடு எந்த அளவும் நாம் சவகாசம் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே இந்த காலை வேளையில் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம், இந்த நாள் முழுவதும் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வீம்புக்கு நம்மை இழுப்பார்கள், சண்டை போடுவதற்கு நமக்கு இழுப்பார்கள். எந்த நிலையிலும் நாம் அப்படிப்பட்ட சொல்லுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு ஏற்ற ஜீவிதத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் நாம் நிச்சயமாக ஆண்டவருக்கு பிரியமான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நாம் நீதிமொழிகள் 17:14 நாம் வாசித்தோம். எல்லா நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க, சண்டை ஆரம்பிப்பதற்கு முன்பு நாம் எப்படி மதகை திறந்து விடுகிற வேகத்தை போல அது ஆரம்பமாகும். ஆதலால் அந்த விவாதங்கள் வரும் முன்பு அந்த இடத்தை விட்டு நாம் விலக வேண்டும். நாம் எவ்வளவு மற்றவர்களைப் போல நாம் நம்முடைய வாய்மொழிகளை அடக்கிக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சமாதானம் இருக்கும். நமக்கு துன்மார்க்கம் என்ற அந்த அப்பத்தை சொல்லுக்கு நாம் உள்ளாக மாட்டோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு நல்லதொரு நாவடக்கத்தை குறித்து, மனுஷ இச்சைகளின் அடக்கத்தை குறித்து, மேன்மைக்கான பலவீனங்களை நாம் பெற்றுக்கொள்ளாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த அனுபவத்தோடு தேவ சமூகத்தில் இந்த நாளை கழிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை தங்கி நாங்கள் உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ எங்களை பலப்படுத்தும். நல்ல ஆலோசனைக்காக சுதிக்கிறோம். எந்த விதத்திலும் நாங்கள் வாய்மொழிகள் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் பேசுகிற வார்த்தைகளாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர வீணான வார்த்தைகளுக்கு நாங்கள் எந்த நிலைமையிலும் எங்களுடைய வாயை நாங்கள் ஆண்டவரே பாவப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ள கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளின்படி நடக்க உங்களுடைய வாயை எவ்வளவு கட்டுப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு கட்டுப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.